என்னங்க உங்களைத்தான் ஆடினது போதும், சாப்பிட வாங்க. இரு சிவகாமி, இன்னும் ஒரு ஆட்டத்தையும் ஆடிட்டு வந்துடுறேன். நல்ல ஆட்டம். 15ஆம் புள்ளிக்கோட்டுல உட்கார்ந்துட்டா உங்களுக்கு பசி, தூக்கம், பகல், ராத்திரி எல்லாமே மறந்து போகுது. இந்த கண்ணம்மா, நாங்க உங்கள் ஆட்டமா வெட்டி கதைங்க பேசிக்கிட்டு இல்லாம புலியையும் ஆட்டையும் வெட்டிக்கிட்டு விளையாடுறோம். சிவகாமி, நம்ம முத்தையாண்ண யாரு தெரியுமா? சாந்தமூர்த்தி மகாத்மா காந்தி. அதனாலதான் இந்த வேடப்பட்டி ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நாட்டாமக்காரரை ஆக்கி இருக்காங்க. கண்ணம்மா, வீரப்பன் யார் தெரியுமா? அட்டாதுட்டி பண்ணுங்க ஹிட்லர். அதனாலதான் சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசா கோவிச்சுக்கிறான். எங்க மாமா பெரிய கோவக்காரன்னு அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க. அவர் பெத்த புள்ள வேற எப்படி இருப்பாரு? அப்படின்னா அப்பா மாதிரி எனக்கேம்மா அடிக்கடி கோவம் வர மாட்டேங்குது? வீரப்பா, மாணிக்கம் எங்க? அவன் எங்கேயாவது கம்புளை அடிக்கிட்டு இருப்பான், அல்லது காலை கொம்ப பிடிச்சி முறுக்கிட்டு இருப்பான். வீரப்பனுக்கு பிறந்த பிள்ளை இல்ல, வீரமாத்தான் இருப்பான். துரை, சோமு, போய் பெரிய நான் சாப்பிட கூட்டு வாங்கடா. முடியாது, அது எங்க இருக்கோ யாருக்கு தெரியும்? சோமு, பாத்தியா எங்க மணி போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றாங்குது. டேய் மணி, நீ போய் கூட்டிட்டு வாடா. ஓடாத, நில்லு. அஞ்சலா, 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 நில்லு. அஞ்சலா, ஐயோ மனுஷப்படி நடந்துக்க. அட பாவி, இந்த பச்சை குழந்தை பார்த்து கூட நினைச்சேன்ல. ஐயோ, இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு குழந்தைய காட்டி ஏமாத்தா பாக்குற. உடனே குழந்தை. ஐயோ, குழந்தை ஒண்ணு செய்யாது. மனசுப்படி நடக்கல, குழந்தைய கொல்லுற. சத்தியமா குழந்தைக்கு குழந்தைய தனியா மாணிக்கம் வந்துட்டானே. மாணிக்கம், இன்னைக்கு உனக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு. கண்ணம்மா, சிவகாமிக்கு தம்பி அனுப்பிச்சிருக்கோம். ஏம்மா, சோமு துறையெல்லாம் சாப்பிட்டாங்களா? அவங்க எல்லாம் சாப்பிட்டாச்சுப்பா, நீ தான் சாப்பிடணும். வா தம்பி. உண்டாம ஜாஸ்தி. வா பெரியம்மா. போதும்ப்பா, அடுத்த ஆரம்பிச்சு. என்ன போயிட்டா இங்க பாரு. என்ன சாப்பாடு அதுக்குள்ள அவசியமா? பாத்தியா, முத்தையா கவுண்டரு, வீரப்பன் பிள்ளை, இவங்க 2 பேரும் இவ்வளவு ஒத்துமையா இருந்து இந்த கிராமத்தையே சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்மையே விரட்டிடுவாங்க போல் இருக்கேன். காசி, முத்தையா வயலு என் வயலுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால உர தண்ணி பாய்ச்ச எவ்வளவு இடைஞ்சலா இருக்கு தெரியுமா? அண்ணே, என்ன அவன் வயலோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால உன் வயலுக்கு என்னைக்கு இடைஞ்சலாம். அது கிடக்கட்டவா, இந்த பயலுக்கு 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் தான் யோசிக்கிறேன். அண்ணே, என்ன எனக்கு இதே யோசனை தான் அண்ணே. அண்ணே, என்ன கண்டுபிடிச்சிட்டேன். எல்லக்கல்ல தள்ளி வச்சதால இப்ப முத்தையானாலும் பெருகி போச்சு, வீரப்பனாலும் குறுகி போச்சு. வீரப்ப முன்போதக்காரன் திடீர் முடிவுக்கு வருவான். அந்த முடிவு அவங்களுடைய ஒற்றுமையை முடிச்சிடும். அப்புறம் நீராண்டு ஊருக்கு நாட்டாமக்காரன். எப்படி யாரும் வந்த மாதிரி தெரியும். ஓடி போடுவோம். வீரப்பா, உனக்கு முன்னாடி வந்து ரொம்ப வயல தள்ளி விடலாம் நினைச்சேன். நீ இல்லாம எனக்கு முக்கிய வந்துட்டேன். வீரப்பா, வீரப்பா, எல்லைக்கல் இங்க எப்படி வந்தது? இது யார் செய்த வேலை? இதை பார்த்து தான் வீரப்பா அப்படி பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. கண்ணம்மா, கொஞ்சம் நீரா கலங்கொண்ட.
இந்தாங்க. ஏன் என்னமோ போல இருக்கிறீங்க? வழக்கத்துக்கு விரோதமா இன்னைக்கு பொழுது வேற தினசா வெடிச்சிருக்கு. அப்படின்னா உனக்கு புரியாது, நீ வேலையை பாரு. சோமு அப்பா கோமா இருக்காரு. அவருக்கும் எனக்கு தெரியாதா? பாருடா பாப்பா, பழையது சாப்பிடறது முந்தி ஒரு தடவை பைஞ்சாமொழி ஆடுவி ஆடல? அட என்னப்பா புரிஞ்சு உட்காந்துருக்கீங்க? நீ பேசாம இருப்பா. வாடா, இன்னைக்கு நாம 2 பேரும் ஆடுவோம். பரப்பையில வெட்ட முடியுமா? இதோ கட்டி விட்டேன். வெட்டி விட்டேன். இன்னும் நேரத்துல உன்னை தோக்கடிக்க போறேன். கையில போடா, கையில வச்சு. என்ன சொன்ன? தோக்கடிச்சு விடுவியா? டேய் சோமு, அந்த ஆட்டம் நட்ட பண்ண என்னடா பண்ணுவேன்? டேய் இதாட்டம் நடத்துறான். இதுனா இப்ப என்னடா பண்ணுவேன்? என்னடா பண்ணுவேன்? இப்ப என்ன பண்ணுவேன்? என்ன உட்கார்ந்து இருக்கீங்க? அவர் மட்டும் ஒண்டி ஆடுகிட்டு இருக்காரு. போங்களே. எனக்கு தர அப்படிதான். அப்போ டேய் அந்த ஆட்டம் கொண்டு வா. அது இல்லடா. டேய் டேய் கொண்டுடா. டேய் புரிய வரடா. அது இல்லடா. டேய் எங்க வை. அப்போ அந்த ஆட்டம் கொண்டு வா. அது இல்லடா. வைடா. டேய் புரிய வரடா. அது இல்லடா. இது எழுது பட 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 எழுது பட. இப்ப என்ன பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? பட்டு நாளே வீரப்பா. அட என்னப்பா இன்னும் கோபம்? எங்க மறுபடியும் முகத்தை பாரு. நீ செய்த காரியத்தை பார்த்த கண்ணாலும் முகத்தை பார்க்கலாமா? பேசாத, நீ கூட வா. எதுக்கு? சொன்ன வா, நான் வந்துடுறேன். பாத்தியா வீரப்பா, எல்லக்கல்ல என் நிலத்திலேயே தள்ளி வச்சிருக்கேன். ஏன் உன் நிலத்தை இன்னும் அதிகமாக்கு. போதுமா? போதும் போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கல்லு ஏன் நிலத்துல இருந்ததை பார்த்தனே, உடனே நான் செய்த வேலைன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படித்தானே வீரப்பா? பல வருஷங்களுக்கு முந்தி நடந்த சம்பவத்தை நீ மறந்திருப்ப. ஆனா நான் மறக்கல. நெல்ல வித்த பணத்தோட இருட்டுல தனியா வந்துகிட்டு இருந்தேன். திடீர்னு 4-5 பேர் வந்து கத்திய காட்டி மிரட்டினாங்க. அப்போ நீ எங்க இருந்தோ ஓடி வந்தேன். அவங்களை அடிச்சு துரத்தி என்ன காப்பாத்துன. அந்த நிமிஷத்திலேயே அண்ணன் தம்பி போல ஆயிட்டோம். தம்பி, என்ன வாழ வச்ச தெய்வமான உனக்காக கேவலம் இந்த வயல் என்ன என் உயிரையே தியாகம் செய்ய. இது சத்தியம், சந்தேகப்படாது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறவன் எவன் இந்த ஊர்ல இருக்கிறான்? திடீர் சந்தேகப்படுற வீரப்பனங்க இருக்கும்போது ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய ஊதாரி பசங்களுக்கு என்ன பஞ்சம்? இரு, இந்த கல்ல பிடிங்கி பழைய இடத்தை நட்டு வச்சு வந்துடுறாங்க. நில்லு தம்பி, நம்ம அன்புக்கு எல்லை கிடையாது. அதுபோல இன்னையில இருந்து நம்ம நிலத்துக்கு எல்லை கிடையாது. இந்த மிராசிதார் கந்தசாயம் பிள்ளைக்கு ஒரு பாடி கார்டு கிடைக்கல இல்லையா? யோ சின்ன தம்பி, உண்மையா தேநீரா இல்ல பொய் சொல்றீரா? ஐயாவிக்கு அப்படி நினைக்கப்படாதுங்க. நானும் தேடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. ஐயாவுக்கு காட்பாடிக்கு ஒரு ஆளு வேணும்னு கேட்டா போதும், அத்தனை பேரு ஐயோன்னு கால் விழுந்து கும்பிடுவாங்க. எதுக்காக கும்பிடானுங்களா அது எனக்கு தெரியாது. அது மட்டுமா, நம்ம ஊருக்குள்ள இருந்த வஸ்தாது பசங்க அத்தனை பேரும் கையில் இருந்த தாயத்தை கழட்டி விட்டு எரிஞ்சிட்டு சன்னியாசியா போயிட்டாங்க. எதுக்காக போனாங்களோ, இப்ப எங்க இருக்காங்களோ. அவனுக்கு போனதுக்கு ஏன் நீர் அழுது? பின்ன உங்க வாட்டுக்கு வீட்டுக்குள்ள காட்டு போன மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு உலக அனுபவம் தெரியாம நான் கேட்கிறேன். இல்ல தெரியாம கேட்கிறேன். என் அனுபவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? வாய் சின்ன தம்பி. ஐயா, சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு போறேன். நீ எது சொன்னாலும் இல்லைன்னா உன் வாய் வயிறெல்லாம் கிழிச்சு வைக்கல வச்சு தச்சு அப்படியே உருட்டி விட்டுருப்பேன். உருட்டியாம வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வாயாலே சொல்லுவீங்களே தவிர கையாலே செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். யோ, உனக்கு அவ்வளவு இடம் கொடுத்து போச்சு. ஐயா, உன்னை நான் இங்க எப்படியா வச்சிருக்கேன்? வேலைக்காரனா வச்சிருக்கீங்க. அது மாத்திரமா, என் ஆஸ்தி எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சு என் அந்தரங்க கணக்கு பிள்ளையா வச்சிருக்கல. எந்த முதலாளியா ஒரு வேலைக்காரன கணக்கு பிள்ளையா வச்சிருக்கான்? இல்ல நானும் தெரியாம கேட்கிறேன். எந்த முதலாளி வந்து கணக்கு பிள்ளை வந்து வேலைக்காரனா வச்சிருக்க? கைய மடக்கு பாதே. அதிகமா இருக்கிறதால். ஓஹோ, மேல போயிட்டீங்களா? கண்ணே, ஏன் இப்படி கலங்குகிறாய்? ஒன்றுபட்ட நம் இருவரையும் உலகம் பிரித்து விடும் என்றா?
நம்முடைய காதலை தடை செய்ய கடவுளால் கூட முடியாது. ஆனா இந்த கந்தசாமியால முடியும்டா கவலை பையன். என்ன தைரியம் முடியும் உனக்கு? வேலைக்காரியா இருந்துகிட்டு ஊடால நீ இந்த வேலையுமா செய்யற? இரு ஒன்னு சொல்றேன், மோத்த காட்டிலே இல்ல முதுகுல சுடட்டுமா? சுடாதீங்க ஏசமா, சுடாதீங்க. பேசாத, நீ ஏதாவது பேசின முதல்ல ஒன்ன சுட்டுருவேன். விலகு விலகுன்ற. டேய், இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், திரும்ப மாட்டேன். திரும்ப வேண்டாம், அப்படியே உன்னை தீர்த்து கட்டி போடுறேன். ஐயா எதுமா எதுமா, இது நம்ம சின்னம்மா. என்ன காவேரியா? ஏன்பா நிறுத்திட்டீங்க? துப்பாக்கில தோட்டா இல்லையா? தோட்டா கிடக்கட்டும் தோட்டா, இப்ப எனக்கு ஒரு லோட்டா தண்ணி வேணும் போல இருக்குது. ஆமா, இது என்னம்மா இது ஆம்பளை பசங்க துணியெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற? சுத்த கன்றாய் பள்ளியாவில் இருக்கிற. ஒண்ணுமில்லைப்பா, பொழுதுபோக்குக்காக ஒரு நாடகம் தயார் பண்ணி ஒத்திக்க பாத்துக்கிட்டு இருந்தேன். நல்ல நாடகம் நடத்தி ஒத்திக்க பார்த்தப்போ என் உடம்பே தன்னால ஆடுன்னு ஆடி போச்சு. வேஷம் போட்டு விதவிதமா நடிக்கிறதுல நம்ம பாப்பா மிஞ்ச யாராலுமே முடியாது. பொருள் கூட ஆம்பளை போலே இருந்தது, கேட்டீங்களா? ஆமா கேட்டேன். மூஞ்ச பாரு, முதல்ல தங்கச்சின்னு சொல்லப்படாதா? குண்டு பொண்ணு மேல பட்டுருந்துச்சுன்னா குடும்பம் என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? எடுத்து வர பேசிக்கிட்டு இருக்கிற? ஏமா போய் இதோட காதல் நாடகம் நடத்துற நீ? ஏன்பா சிங்காரிக்கு என்ன? அவளுக்கு என்ன, 5 வயசுல அனாதையா வந்து சேர்ந்தா கந்தசாமி வீட்டு சோத திங்க தெரியாம தின்னு விட்டு காலை எடுத்து வச்சு நடக்க முடியாம நவந்துகிட்டுல இருக்கிறான். நவந்துகிட்டு இன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஊர் மண்டபத்திடலிலே பிரபல கம்பு வீர காளிங்கன் சிலம்பு வித்தை காட்டுவார். எல்லோரும் வாங்க. என்னது இப்பவே வா? ஆமாங்க ஐயா, இப்பவே அங்க போய் அந்த ஆளை புடிச்சு உங்களுக்கு அடியாள் ஆக்கிடுவோம். புரிஞ்சுக்கிச்சுங்கள? புரிஞ்சுக்கிச்சு. சரி, நீ போய் காரை ரெடி பண்ணு, நான் வரப்படுறேன். சரி சரி. அப்பாப்பா நானும் வரேன்ப்பா, கம்பு சண்டை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிதான் போ. படிச்ச பொண்ணு காலி பசங்களுக்கு மத்தியில கம்பு சண்டை பாக்குறதாவது. நீ பேசல ரொம்ப, நான் வந்துடுறேன். வலிப்பு வந்த மாதிரி சிரிக்கிறேன். எங்க குருநாதரோட கம்பு விளையாட கூடியவன் இந்த கூட்டத்திலே யாராவது இருந்தால் தைரியமாக வரலாம். என்னையா இரியா, ஏன் சொல்ற? என்ன சமாச்சாரம்? சொன்னானே, ஆமா, இந்த கூட்டத்தில் யாராவது வீரர் இருந்தா வெளியே வாங்க. ஆமா, அதுக்கு தான் எழுந்துச்சு. வீரன்லையா போனோம்? நீ உட்காரியா? நீதான் உட்கார்ந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. உட்காரியா, இங்க வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு. ஓஹோ, இந்த கூட்டத்திலே யாருமே இல்லையா? சரி, இந்த வெற்றி மாலையை வீர குருநாதருக்கு நானே போடுகிறேன். ஜெயித்தவர்களுக்குத்தான் இந்த மாலை. ஷாபாஷ்.
சரிம்மா போயிடுவோமா? சும்மா இல்லையா ஒரு கிறுக்கு பையன் பேசாம ஐயா பார்த்துக்கிட்டு. சின்ன தம்பி நமக்கு மாடி காடு வேணும்னு கேட்டனே, இந்த பையன் சரியான ஆளியா எனக்கு. எனக்கும் தெரியும். இது முடியட்டும், முடிஞ்ச உடனே கையோட கூட்டு போயிடு. கையோட உதறாதீங்க நீங்க. சும்மா இருக்கியா? இந்த கம்பு சத்தம் ஐயா பத்திரம் உன்னோட பார்க்க விட ஐயா. மரியாதையா போய் காருக்கு அவனை அழைச்சிட்டு வாயான்ற என்னமோ கம்ப போயாங்க சீக்கிரம் போய போறான். பெரிய வீரர் கம்ப வேற துண்டு துண்டு துண்டாவது மண்டாவது தலையில அடிச்சு. எங்கே அந்த காளிங்க? அவன் போயிட்டான். நீ யாரு? இந்த கட்டு நீ போட்டதா? அவ்வளவு பெரிய கூட்டத்தில் நீ ஒருத்தியாவது என் மேல இவ்வளவு இரக்கம் காட்டிருக்க, அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். பரவாயில்லைங்க. ஆமா, நீ யாரு? எங்க இருக்கிற? ஏன் பேசாமல் இருக்கிற? சொல்லக்கூடாதா? மாங்குடி மிராஸ்தார் கந்தசாமி பிள்ளைய தெரியுமா? ஏன் தெரியாது? ஒட்டிக்கு ரட்டியா வட்டி வாங்கி ஊரார் சொத்தையெல்லாம் கொள்ளையடிச்சு உல்லாச வாழ்க்கை நடத்துறானே அந்த அயோக்கியம் தானே. அவனை பத்தி இந்த மாங்குடியில மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. ஆமா, அவனை பத்தி ஏன் பேசுற? நான் அவங்க வீட்டு வேலைக்காரி. ஐயோ பாவம். உன் பேரு? பேரு ஏன் நான் தெரிஞ்ச கூடாதா? இல்ல, பேரு சிங்காரி. நேரமாச்சு, வீட்டுல தேடுவாங்க, நான் வர்றேன்.
என்ன காளிங்க, என்ன சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு யோசனை பண்ற? ஒண்ணு இல்லைங்க. நான் சொல்றத கேளுங்க. ஐயா சொல்ற பிரகாரம் கேட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் சோத்தை தின்னுட்டு இங்கே சௌக்கியமா இருக்கலாம். நான் பல ஊரு சுத்தி என் வித்தையை காட்டுறவனுங்க. எப்படிங்க ஒரு இடத்துல இருக்கிறது? வித்தையாவது மெத்தையாவது எத்தனை நாளைக்கா கம்பை சுத்தி காலத்தை கழிப்ப? என்னைக்காவது உன் கம்பை ஒன்னையும் சேர்த்து வச்சு எவனாவது ஒருத்தன் ஒடிச்சு விட்டுருவான். நான் சொல்றதே கேளுங்க. ஏன்னா கம்பை சுத்திரிய தவிர மனசுக்குள்ள அந்த திட சித்தம் இல்லையே. துணி துணி சரின்னு சொல்லு. சரிங்க. பெரியவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. இன்னையில இருந்து நான் உங்க ஆளுங்க. நீங்க தான் எனக்கு முதலாளி. பயத்த விடுங்க, பயத்த விடுங்க. முதலாளி, என் சிச்சிய பசங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு போய் கேட்டு வர்றாங்க. இங்கே தான் வந்தீங்க. வித்திய காட்டி சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டீங்களே வாத்தியாரே. கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்து விட்டீங்களே வாத்தியாரே. எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் இங்க வேலைக்கு வந்ததுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். புரிஞ்சுக்க வேண்டாம். போங்க, போயிருங்க. நில்லு மாணிக்கம், என்னப்பா தலையில கட்டுப்பட்டிருக்கு? சினிமா கொட்டையில ஒரே கூட்டமா இருந்துச்சு பெரியப்பா. டிக்கெட் வாங்கும் போது இந்த ஜன்னல்ல மோதிக்கிட்டேன். ஜன்னல்ல மோதிக்கிட்டியோ அல்லது எந்த பேட்டையா சண்டைய போட்டியோ யாரு கண்டா? நாளைக்கு பெரியப்பா வயலுக்கு முறை தண்ணி பயணம். காலையில் எழுந்து போய் வேலையை செய். போ. முரட்டு போய புள்ள. கவிதைகள் பாடவா, காதல் கதை பேசவா, கவிதைகள் பாடவா, கண்ணுடனே கண் கலந்த காரணமே சொல்லவா, கண்ணுடனே கண் கலந்த காரணமே சொல்லவா, காதல் கதை பேசவா, கவிதைகள் பாடவா.
பாபா நாகலிங்கம். யோ நாகலிங்கம், இன்னைக்கு யாருக்கு முறை தண்ணின்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும். யாருக்கு? நாட்டாமக்காரருக்கு. அடுத்தது உங்க அப்பாவுக்கு. உனக்கு? எனக்கு நாளைக்கு. பின்ன இன்னைக்கு எப்படி உன் வயல தண்ணி பாஞ்சிட்டு இருக்குது? யாருக்கு தெரியும்? தெரியாம தான் நண்டு வலையை குத்தி பெருசாக்கி உன் வயலுக்கு திருட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கிறியா? மாணிக்கம், கண்டபடி பேசாத. உன் கண்ணலையே பாரு, அந்த வேலையை யார் செய்தது? நண்டு செய்த வேலை நாங்க என்ன செய்யறோம்? காசி, நீ பேசாம இரு. மாணிக்கம், நண்டு வலையை நானே குத்தி பெருசாக்கினதாக வச்சுக்கோ. அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? தண்ணி பாயறது உன் நிலத்துல இருந்தல்ல, நாட்டாமக்கார நிலத்துல இருந்து. அதை கேட்க நீ யாரு? என்ன நான் யாரா? இல்ல மோரடியில திருடி தின்ன பயல நாட்டாமக்காரரு எங்க பெரிய பாருடா, பெரிய பாரு. பெரியப்பா, பெரியப்பா. காசி, கேட்டியா? கவண்டனும் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரேடியா உறவு கொண்டாடுறாங்க. உறவு. முத்தையா அவங்க அப்பாவோட கூட பிறந்தவர முறை கொண்டாடுறிய முறை கொடாங்க கொலங்கட்ட பையன். இல்ல மாணிக்கம், இப்பவே ஊரை கூட்டி வச்சு நாட்டாமக்காரர் மூலமாக ஒண்ணு பழிக்கு பழி வாங்கல. நான் நாகரிகம் இல்ல. வாங்கடா, வெட்டிட போறேன். மாணிக்கம், நாகலிங்கத்தை நீ ஏன் அடிச்ச? கொலங்கட்ட பயலேன்னு திட்டுதான். இது வீடு அல்ல, பஞ்சாயத்து. நாகலிங்கம், சத்தியமா அப்படி சொல்லவே இல்லைங்க. ஏன்பா, இதுக்கு இப்ப என்ன சொல்றேன்? சாட்சி இல்லாத வழக்குல பொய் சத்தியம் பண்றவனை பத்தி நான் என்ன சொல்றது? போகட்டும். நாகலிங்கம் நண்டு வலைய குத்தி பெருசாக்குனத நீ கண்ணால பாத்தியா? என்னப்பா பேசாம நிக்கிற? சொல்லு, பாத்தியா? இல்லைங்க. நாட்டாமக்காரையா, என்ன யோசிக்கிறீங்க? சீக்கிரம் தீர்ப்ப சொல்லுங்க. என்னத்த சொல்றது? என்ன இருந்தாலும் சிநேகிதம் பிள்ளையாச்சே. நிறுத்து. என்ன நினைச்சுட்டு பேசுற நீ? இந்தப்பா மாணிக்கம், நாகலிங்கம் நண்டு வலைய பெருசாக்குனத நீ பார்க்க கண்ணால பார்க்காம அனுமானத்தின் பேர்ல நீ அவன் அடிச்சது பெரிய குற்றம். அதுக்காக சபை நடுவில் நெடுஞ்சாங்கால விழுந்து மன்னிப்பு கேளு. முத்தையா, மாணிக்கம். தம்பி, இதல்லவா தீர்ப்பு? என்னமோ சொன்னாங்களே, பாத்தியா? முத்தையா கவுண்டர்னா நீதிமான் அர்த்தம், தெரிஞ்சுக்கோ. பெரியப்பா, மாணிக்கம், பெரியப்பா வீட்டுக்கு வாங்க. சிவகாமி, என்னடி பாத்துட்டு இருக்கிற? வண்டி வை. கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. பதறாத காரியம் சதறாதுங்க. பல்லு சிதறி போயிடும். எனக்கு உபதேசம் உண்ட. வண்டி வை. அவசரப்படாதீங்க, அவரும் வரட்டும். வீரப்பா, வீட்டு பொருளை எல்லாம் எதுக்காக வண்டியில ஏத்தி வச்சிருக்க? தங்கச்சி, இதெல்லாம் என்னம்மா? எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கண்ணம்மா, நீயாவது சொல்ல. அவங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு கல்லு பெட்டி கொடுக்குறாங்க. ஏன் வீரப்பா, நீ எதுக்காக வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போகணும்? அப்படி உனக்கு என்ன கஷ்டம் வந்துடுது சொல்லுப்பா. சோத்துக்கு கஷ்டப்படுறவன் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போவான். நான் அப்படி இல்ல. போனது போக மிச்ச மீதி இருக்கிற மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியூருக்கு போறேன். அப்படி உன் மானத்துக்கு இங்க என்ன ஆபத்து வந்துடுச்சு? நீ ஒரு மனுஷனா? ஊரையே கூட்டி வச்சுட்டு என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு இப்ப என்ன ஆபத்து வந்துட்டு நான் கேக்குறேன். புரிஞ்சுக்கிட்டேன் வீரப்பா. வித்தியாசமா நினைக்காத. பஞ்சாயத்து மேல